அல்லேலூயா. இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் ஏன் ஏன்? கிருபை 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 கிருபை. போராட்டங்களும் முடியலை, பாடுகளும் தீரலை, ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் ஏன்? கிருபை கிருபை கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. ஆமாம். நான் எவ்வளோ போராட்டம் தான். ஆனாலும் கடந்த உபவாச கூடத்துக்கு நான் வந்திருந்தப்போ அங்கே 4வது 5வது வரிசையில் தான் இருந்தேன். அப்போ நாங்கள் இருக்கும்போது ஒரு ஆள் கூப்பிட்டு என்னை இங்கே ஸ்டேஜில் உட்காருன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்போ நான் யோசிக்கேன், எப்படிடா இங்கே வர்றது? ஒன்று பிரதர் கூப்பிடணும், எப்படி நம்ம இங்கே உட்கார்றது அப்படின்னு சொல்லி உட்காந்து நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சேர் இருக்குது. அப்போ இன்னொரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னொரு சேர் இருக்குது, அவங்க உட்காந்துருவாங்களே, நான் எப்படி இதில் கீழே உட்கார்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். ஆனாலும் பிரதர் ஆராதனை பண்ணும்போது என்னால் இருக்கவே முடியலை சேரில். நான் எலும்பி ஓடியே இங்கே முழங்கால் படியிட்டேன். அப்போ பிரதர் எனக்காக ஜெபிக்கும்போது, தலையில் ஜெபிக்கும்போது வார்த்தைகளை சொன்னாங்க. என் போராட்டங்களுக்காக ஜெபிச்சாங்க. நீ என்னை காண்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேசங்களுக்கு என் நாமத்தை அறிவின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணிவிட்டு எலும்பி சிஸ்டர் போய் இடத்துல உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் எலும்பி போய் உட்கார்ந்தேன். கண்ணை திறக்கவே முடியலை. ஆனாலும் நான் ஜெபம் பண்ணிவிட்டு என் இருக்கையில் போய் அமர்ந்தேன். அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் பிரதர் ஃபுல்லாக வெள்ளையாகவே தெரிஞ்சாங்க. ஆனால் பிரதர் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை, ஃபுல்லாக வெள்ளையாகவே தான் தெரிஞ்சுது. அப்புறம் இந்த இடம் முழுதும் தேவ பிரசன்னத்தை உணர முடிஞ்சுது. தேவன் என்னை ஆளுகை செய்கிறதையும் என்னால் உணர முடிஞ்சுது. நான் வரும்போதே அதைத்தான் கேட்டு வந்தேன், ஏசப்பா நான் இதுக்கு முறையும் இன்னும் மொதவும் பார்த்துருக்கேன், இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்லி தானே சொல்லியிருக்கீங்க. நான் இந்த முறை வரேன், இந்த முறையும் நான் உங்களை பார்க்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி தான், என் கண்கள் உண்மை காணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வந்தேன். அதே மாதிரி தேவன் என் கண்களை திறந்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த 2025வது வருஷம் நான் ஊழியத்துக்குன்னு தான் கடந்து வந்தேன். 9ஆம் தேதி இங்கே கடந்து வந்தேன். ஆனால் நான் இருக்க மாட்டேன்ட்டு கிளம்பி போயிட்டேன். 2 நாட்கள் தான் இருந்தேன். 2 நாட்கள் இருக்கும்போது நான் 11ஆம் தேதி அந்த இடத்துல நான் கீழே படுத்து இருந்தேன். அதிகாலை 3 மணிக்கு போல் எனக்கு முழிப்பு வந்தது. அப்போ நான் ஜெபம் பண்ணி குப்புறப்படுத்திக்கிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தேவன் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினாங்க. அந்த பின்பக்கத்தில் 2 பானை இருந்தது. ஒரு பானை பித்தாளை பானை நேராக இருந்தது, ஒரு பானை குப்பரை இருந்தது. அப்புறமா பிரதர் ஒரு குச்சியில் லைட் வச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் இன்னும் நிறைய தரிசனங்களை ஆண்டவர் காட்டினாங்க. அப்போ நான் கிளம்பி போச்சில் பிரதரை பார்த்துட்டு போகும்போது நான் அந்த ஒரு காரியத்தை மட்டும் சொன்னேன், பிரதர் நீங்கள் குச்சியில் ஒரு குச்சி வச்சுருக்கீங்க, அதில் லைட் எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொன்னேன், அதுக்கு விளக்கம் என்ன நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஏன் மைண்டு கேட்ட மாதிரி நான் சொன்னேன், மணவாளன் வரும்போது எதிர்பட்டு. அப்போ நான் ஏன் அப்படி சொன்னேன், கன்னிகள் அந்த வசனம் இருக்குல்ல அதை மாதிரி. அப்போ மணவாளன் வரும்போது எதிர்பட்டு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஏன் நான் அந்த ஊழியத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறமா திரும்ப ஆண்டவர் உணர்த்தினார், உலகத்துக்கு ஒளி வெளிச்சமாக இந்த மகனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த திரும்பமாய் எனக்கு உணர்த்தினாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக நன்றி. அப்புறம் இன்னும் இந்த ஊழியங்களுக்காக விரோதமாக எழும்புகிற காரியங்கள், அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அதை ஜெபிக்கும்படியாக அடியாளுக்கு கிருபை பாராட்டினாங்க. அதற்கு கோடான கோடி நன்றி. தகுதியற்ற என்னை ஆண்டவர் அவர் ஏசப்பா அவர் பார்க்கும்படியாக என் கண்களை தந்ததற்காக நன்றி. இதற்கெல்லாம் காரணம் எனக்காக கொடுத்த இந்த ஜீவ ஒளி ஜெபகோபுரம் பிரதருக்காக தான் நன்றி செலுத்த. என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் பிடுங்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இங்கே கொண்டு பயன்படுத்தியிருக்கா. அதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் பேர் பிரேமசுதா, இடம் பள்ளியாடி. எனக்கு 3 வருடமாக தைராய்டு பிரச்சனை இருந்து மருந்து எடுத்து எனக்கு சரியாகலை. நல்ல மருந்து எடுத்து நல்லா கூடிட்டு இருந்த நாளுக்கு நாள் ப்ளட்டில் கிருமி இருக்குன்னு அதுக்கு மருந்து எடுத்து ஒரு நாள் 9 மாத்திரை எடுத்த பிறகும் டெய்லி கூடிட்டு தான் இருந்தது, சரியாகலை. கழிஞ்ச வருஷம் நான் இங்கே ஒரு மருத்துவமனைக்கு போனால அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்து கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்து, வித்தியாசமான கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்து 3 வாரம் மருந்து எடுக்கண்டா, 3 வாரம் கழித்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்து. கட்டி எவ்வளோ பெருசாகுதுன்னு பார்த்து அதுக்கு மருந்து அதுக்கப்புறம் தரலான்னு சொல்லி மருந்து தராமல் விட்டுருந்து. அதுக்கு வீட்டுக்கு அன்னைக்கு நான் கொஞ்சம் நேரம் சமாதானமாக இருக்கேன் அப்படி சொல்லி டிவி பார்த்து ஜீவ ஒளி சேனல் அப்படி வந்தது.
அந்த நேரம் வந்து சாட்சி நடந்து சாட்சியும் பாஸ்டர் செய்தியும் கேட்டு எனக்கு கொஞ்சம் சமாதானம் இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஆகாரம் சாப்பிட முடியாது, தண்ணி ஒன்றும் குடிக்க முடியாது, வாயெல்லாம் புண்ணாக இருந்து மருந்து எடுத்து நல்லா கஷ்டப்பட்டேன். இங்கே பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாஸ்டர் இங்கே வர சொல்லியிருந்து வந்து பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி எனக்கு தைராய்டு பிரச்சனையிலேருந்து நல்ல விடுதலை இயேசப்பா தந்தார். அது பிள்ளைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையின்படி மகளுக்கு வந்து திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு எங்கள் கையில் ஒரு காசுமே கையில் இல்லை. எப்படி நடந்ததுன்றே தெரியாது. கர்த்தர் அதிசயமாக திருமணத்தை நடத்தி மகளுடைய திருமணத்தை நடத்தி தந்தார். திரும்ப இன்னொரு சாட்சி, எனக்கு பஸ்ஸில் நிறைய தூரத்துக்கு இருக்க முடியாது. பஸ்ஸில் இருந்தால் உடனே தலைச்ச போல் வரும். உடம்பு வந்து ஒரு விசர்த்து தண்ணி போல் ஆவி மயக்க மாதிரி அப்படியே இதாகும். இப்போ நான் இங்கே தனியாக பஸ்ஸில் வரேன், தனியாக வந்துட்டு போகிறேன். ஏசப்பா என்னை நல்ல சோத்தை தந்திருக்கிறார். காலையில் எழும்பி வீட்டில் வேலை ஒன்றும் செய்ய முடியாது, நல்லா கஷ்டப்படுவேன் வேலை செய்யாது. அப்படி பராணமாக இருக்கும், அடிக்கடி மயக்க மாதிரி வரும். கர்த்தர் எல்லா நோயிலிருந்தும் எனக்கு பரிபூர்ண விடுதலையை தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு ஜபித்த பாஸ்டரும் எங்கள் குடும்பத்துக்காக ஜபித்த பாஸ்டரும் நன்றி கூறி சாட்சியை முடிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசய தேவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஆச்சரியமான தேவனுக்கு ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் தேவ தூதர்கள் ஹல்லேலூயா மகிமை இறங்கி வருவதாக. ஆமென். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவவள ஜப கோபுரத்தில் வருகை தந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு பெரியவர் வருகையின் ஊழியங்கள் சார்பாக நன்றி செலுத்தி வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, எல்லாமே பார்த்து கொள்வீர் யெகோவா. எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கள் அப்பா, நாங்க கலங்கள் அப்பா, கலங்கள் அப்பா, நாங்க கலங்கள் அப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோம். யெகோவா ரப்பா,
சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவோம் கர்த்தர் நாமம் யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர் கலங்கல்லப்பா நாங்க கலங்கல்லப்பா நாமம் என் புகலிடமே கருத்தோடு கர்த்தர் நாமம் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தர் நாமம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவோம் ஹல்லேலூயா உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா நமக்கு அவர்தான் புகலிடம் கையை தட்டுங்க ஹல்லேலூயா நமக்கு சொந்த ரட்சகர் நல்ல தகப்பன் நல்ல மேய்ப்பன் சமாதானம் தருகிறவர் சுகம் தருகிறவர் விடுதலை தருகிறவர் சாத்தானை அழிக்கிற தேவன் உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அல்லேலூயா அல்லேலூயா அவன் நம்மை நடத்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா அவன் நம்மை உயர்த்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா அதிசயம் செய்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ நம்புறவங்க கையை தட்டலாம்
நல்லா தட்டலாம். ஹல்லேலூயா. தட்ட தட்ட கட்டுகள் அபரும். தட்ட தட்ட தடைகள் விலகும். தட்ட தட்ட கர்த்தர் உன்மேல் இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பத்தின் நடுவில் கர்த்தருடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரும் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இருதய வலி உடையவர்கள் சொஸ்தமாகிறார்கள். உற்சாகத்தோடு கையை தட்டி உச்சந்தலைமை உள்ளங்கால் வரைக்கும் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுகிற மந்திர வல்லமைகள், புளிய மரத்தில் அடித்து வைக்கப்பட்ட ஆணியை கர்த்தர் பிடுங்கி எறிந்து உன் இருதய வியாதியிலிருந்து சொஸ்தம் கொளுத்த இருதயம் இப்பொழுது உனக்குள் சிருஷ்டிக்கிறேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து பொது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து பொது மனிதனாக வேண்டும். ஆசைவாடும் ஆசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும்.